ஜூனியர் ஆர்டிஸ்ட் பதில். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் சம்பளம் கொடுத்தா 5 கோடி ரூபா கொடுத்துருக்கணும். லைவாக எடுத்தது சினிமாவுக்கும் பேக்கப் எடுத்துக்கலாம், ப்ளஸ் அரசியலுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு தலைவங்கிறோம் மாவட்டமாக மீட்டிங் பண்ண வச்சு நாகப்பட்டினத்தில் நீ மூச்சு திணறதை பார்த்தேன். அதில் அந்த வண்டி மேலே வச்சு செய்கிறாங்க பாருங்க வீடியோ இருக்கு. விஜய் தான் இதுக்கு முக்கிய காரணமே. விஜயோட ரசிகரோட லெட்டர் ஒன்று வழியாக இருக்குது பாருங்க. நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்டே இல்லாத பாதி பேர் நாங்கள் வந்து இங்கே நின்றுட்டு இருந்தாங்க உங்களுக்காக. நீங்கள் வந்து இத்தனை மணிக்கு வர்றீங்க, போலீஸ் சொன்னாங்கல்ல உள்ளே போகாதீங்க வண்டி எடுத்துக்கிட்டேன், ஏன்னாங்கண்ணா அப்புறம் உள்ளே வந்தீங்க. மக்கள் இப்படி திரளாக நிற்கிறாங்க, சுத்தமாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் ஷூட் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. நடந்து போச்சு நயவஞ்சகமாக ஷூட் பண்ணியிருக்கானுங்க பாருங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையும். இப்போ முழுக்க அங்கே நடந்தது விஜய் சார். நான் கூட உங்களை என்னவோ நினச்சேன், தற்கொலைன்னு தான் நினச்சேன். இங்கே தற்கொலையெல்லாம் இல்லை, விஷ கிருமி. இந்த சொசைட்டியை விட்டு அகற்றப்பட வேண்டிய, உடனடியாக அகற்றப்பட வேண்டிய விஷ கிருமி. ஊழல் செய்கிறீங்க, பெண்வழி சேரல் இருக்கு, குடும்பத்தை பராமரிக்கல, உங்க அப்பா அம்மா ஈஷா மையத்தில் இருக்காங்க, உங்க பையன் பலசரவாகத்தில் வீடு வாடகைக்கு தங்கியிருக்கான், உங்க பொண்ணு பிஜியில் இருக்கு. இப்போ எல்லா வகையிலும் நீங்கள் மிக மோசமான நபராக தெரியுறீங்க விஜய். உங்களை பார்த்தாலே டிவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. சிபிஐல இந்த வீடியோட ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டு கேட்குறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு. ஏன்னா பிஜேபிக்கும் ஒரு தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க. ஏடிஎம்கே திட்டவட்டமாக இவங்க வேண்டாம், தாவேக்கா வேண்டாம். தாவேக்கா கொண்டாந்து பிஜேபி சேர்த்தாக்க உங்க கூட்டணி தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு. ஒரே ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட விஜய் பின்னாடி போகல. முதல்ல இந்த எலெக்ஷன்ல இவங்க கண்டெஸ்ட் பண்றாங்களா, விஜய் கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு கூட தெரியல. சார், கரூர் சம்பவத்தில் தொடர்புடைய வீடியோஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங்க்கு அந்த ஃபுட்டேஜஸ்லாம் யூஸ் பண்ணதா வீடியோஸ்லாம் வருது. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது டே ஒன்ல என்னோட வீடியோ இருக்கு, தயவுசெய்து கொஞ்சம் போய் பாருங்க. அதை தெளிவாக சொல்லியிருந்தேன். இது ஷூட்டிங், இது ஜூனியர் ஆர்டிஸ்ட் பதில். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் சம்பளம் கொடுத்தா 5 கோடி ரூபா கொடுத்துருக்கணும். லைவாக எடுத்தது சினிமாவுக்கும் பேக்கப் எடுத்துக்கலாம், ப்ளஸ் அரசியலுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு தலைவங்கிறோம் மாவட்டமாக மீட்டிங் பண்ண வச்சு நாகப்பட்டினத்தில் நீ மூச்சு திணறதை பார்த்தேன். ஏற்கனவே எல்லா இஷ்யூவும் இது முழுக்க வெயிலில் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. நீ ஏர்போர்ட்டில் கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. 10 மீட்டர் இருக்குமா, அதுக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறேன். கூட்டம் ஏறட்டும் தளபதி, வெயிட் பண்ணுங்கன்னு. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் இப்போ வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. அதாவது இந்த கேமரா இருக்குல்ல, இது தினம் எலுமிச்சம்பழம் கொளுத்துறது கிடையாது, சூடம் கொளுத்துறது கிடையாது. ஆனால் ஷூட்டிங் கேமராவில் டைரக்டர் நாத்திகராக இருந்தாலும் தயாரிப்பாளர் கொளுத்த வைப்பார். தயாரிப்பாளர் நாத்திகராக இருந்தாலும் கேமராமேன் கொளுத்துவாங்க. தேங்காய் கொளுத்தி சூடெல்லாம் காமிச்சு தேங்காய் உடைச்சி தான் படம் எடுப்பாங்க. அது கரூரில் எடுத்திருக்காங்க. இது யூடியூப் சேனல்ஸோ லோக்கல் கேபிள்ஸ், அதான் அன்ப்ரொஃபஷனலாக கேமரா ஹேண்டில் பண்ணுறவங்க வச்சுக்க மாட்டாங்க. தேங்காய் தேங்காய் உடைக்கிறது, இண்டோரில் எங்கேருந்து எலுமிச்சம்பழத்தை கொடுத்துருது, அதில் அந்த வண்டி மேலே வச்சு செய்கிறாங்க பாருங்கள். அந்த வீடியோ இருக்கு, உங்களுக்கு வெட்டி வை, வண்டி மேலே வச்சு கொடுத்துறாங்க. அதேமாரி அந்த கேமரா ஃப்ளாட் பார்த்து தொட்டு கும்பிட்டே ஏறுறாங்க. ஸ்டேஜில் ஏறுவோம் அந்த மாதிரி. பட் நம்ம டெய்லி அது மாதிரிலாம் யாரும் தொட்டுலாம் கும்பிட்றது கிடையாது. அது நடைமுறைக்கு இல்லை. அவங்க தொட்டு கும்பிட்டு ஏறுவாங்க. ஆனால் ஷூட்டிங் நல்லபடியாக நடக்கணும். அப்போ வந்து அகிலா கேமரா இருந்தது. ஒருத்தர் கீழே வந்துட்டோம்னா என்ன பண்ணுறது, மேலே இருந்து. இப்போ தானே ட்ரோனு கிட்டத்தட்ட 300-400 ட்ரோனு பறக்க விட்டுருக்காரு மேலே. எல்லாமே ஒரு ஷாட் மிஸ்ஸிங்னாலும் ஒரு ஷாட். இது எல்லாமே விஜய் சென்ஸ் இல்லாமல் நடந்திருக்குமா? விஜயோட நடவடிக்கை நடந்தது. அந்த இயக்குனர் எல்லாம் கைது பண்ணுங்க, ஜனநாயகம் படுத்த டைரக்டர்லாம் தூக்குங்க. அதான் வழி, வேற வழி என்ன? நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்புங்க. இவங்களால நீதிமன்றத்தில் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணவே முடியல ஜனநாயகத்துக்காண்டி. பின்வாங்கியே நின்னாங்க, பேக் வாங்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி எடுத்து வைக்கவே இல்லை. விஜய் தான் இதுக்கு முக்கிய காரணமே. விஜயோட ரசிகரோட லெட்டர் ஒன்று வழியாக இருக்கு பாருங்க. அட போங்கண்ணா, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்டே இல்லாத பாதி பேர் நாங்கள் வந்து இங்கே நின்றுட்டு இருந்தாங்க உங்களுக்காக. நீங்கள் வந்து இத்தனை மணிக்கு வர்றீங்க, போலீஸ் சொன்னாங்கல்ல உள்ளே போகாதீங்க வண்டி எடுத்துக்கிட்டேன், ஏன்னாங்கண்ணா அப்புறம் உள்ளே வந்தீங்க. மக்கள் இப்படி திரளாக நிற்கிறாங்க, சுத்தமாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வண்டி ஒரு அடி நவரனாலும் கொஞ்சம் கேப் உள்ள, இந்த ஃப்ரேம் ஒரு 10 அடிக்கு ஃப்ரேம் நவந்தால் தானே உள்ளே வரலாம், லாரி உள்ளே போகலாம் அந்த இவரோட பஸ்ஸு. அப்போ இங்கிட்ட நெருக்கடி தானே ஆகும். இது எல்லாத்தையும் ஷூட் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. நடந்து போச்சு நயவஞ்சகமாக ஷூட் பண்ணியிருக்கானுங்க பாருங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையும். அப்போ முழுக்க அங்கே நடந்தது விஜய் சார். நான் கூட உங்களை என்னவோ நினச்சேன், தற்கொலைன்னு தான் நினச்சேன். நீங்கள் தற்கொலையெல்லாம் இல்லை, விஷ கிருமி. இந்த சொசைட்டியை விட்டு அகற்றப்பட வேண்டிய, உடனடியாக அகற்றப்பட வேண்டிய விஷ கிருமி. ஊழல் செய்கிறீங்க, பெண்வழி சேரல் இருக்கு, குடும்பத்தை பராமரிக்கல, உங்க அப்பா அம்மா ஈஷா மையத்தில் இருக்காங்க, இதில் கோயம்புத்தூர்ல அங்கே சேர்த்து விட்ருக்கீங்க, உங்க பையன் பலசரவாகத்தில் வீடு வாடகைக்கு தங்கியிருக்கான், உங்க பொண்ணு பிஜியில் இருக்கு. இப்போ எல்லா வகையிலையும் நீங்கள் மிக மோசமான நபராக தெரியுறீங்க விஜய். உங்களை பார்த்தாலே டிவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ அங்கேருந்து எதனால ஒடியாந்தாருன்னு இப்போ தெரிஞ்சு போச்சா?
ஏர்போர்ட்டில் நின்று ஏன் ஒடியாந்தார்? ஏன்னா அங்கே என்ன நடக்குதுங்கிறது சூழல் இவரால் இங்கே சொல்ல முடியாது. நியூஸ் அப்டேட் வேறு மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த வீடியோ ஷாட் வெளியாயிட்டா அப்படின்னு பதட்டத்தில் ஓடி இருக்கு. பதட்டத்தில் வந்து 2 நாள் அமைதியாக தான் இருந்தார் வீட்டுக்குள்ளே. எல்லாமே சால்வ் ஆகட்டும் அப்புறம் பேசுவோம் தான் பேசுறது. என்டையராக டிவைட் பண்ணி சிஎம் சார்னு சொல்லி திமுக தான் இவர் மேலே ஏதோ பண்ணிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணிட்டாரு கிரியேட் பண்ணோம். பாவம் தாவேக்கா தொண்டர்களே, அதை நீங்களும் நம்பினீர்கள். இவங்க அரசியல் கட்சியில் தயவு செய்து இவங்க பின்னாடிலாம் போகாதீர்கள். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், விஜய்க்கு நமக்கு நாங்கள் வாக்கிய தகராறா? ஆனால் இவங்க சொசைட்டிக்கு தவறான ஆள். நல்லவா நீ 41 பேர் இறந்தப்போ கூட நேக்கா இங்கே வரவழைச்சு தானே பார்த்தேன். அங்கே யூஸ் பண்ண கேமராலாம் பார்த்தீங்களா? ஏன்னா 1 crore 1.5 crores அந்த கேமராலாம். அதை சர்வசாதாரணம் தோலில் வச்சு மாடியில் நிற்கிறான். எந்த யூடியூப் சேனல்ஸ்காரங்கள்ட்ட அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான கேமரா கிடையாது. ஏன்னா அது அவசியமும் இல்லை. 1.5 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அந்த ரேஞ்சு தாண்டியெல்லாம் இருக்காது. யார்ட்டையும் சேட்டலைட்டில் இருக்கவங்க கூட அவ்வளோ பெரிய கேமராலாம் வச்சு இல்லை. அதுக்கு அவசியம் இல்லை. நியூஸ் பிக் வீடியோ விஷுவல். ஆனால் இவங்க சினிமாவுக்கு எடுத்திருக்காங்க. ஒரு கேமராலாம் இல்லை. விஜய் வண்டி பின்னாடியே ஒரு யூனிட் ஒன்று வருது. எல்லாமே சென்சார்டு வச்ச யூனிட். செத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு கூட்டத்தில் கத்துறேன். என்னடா சொல்கிறான் அவங்கிறாரு விஜய். பார்த்தீங்களா? அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி தூக்கியெல்லாம் போடுறது, தூக்கி அடித்தாங்க. தூக்கி போடுது, தூக்கி அடித்தாங்க. ராஜமோகன் ஒரு கேரக்டரு. இதெல்லாம் மனித பிறவி தானா? மனித ஜென்மங்கள் தானா? நீ எல்லாம் சுத்தமாக நவர முடியலைங்க. அப்போ வந்து விலகுன்னு ஃப்ரெண்டில் விலகு வந்து இன்ச்சு அந்த வண்டியை நகர்த்துறான் டிரைவர். அவன் என்ன செய்வான்? சொன்னதை செய்கிறான் டிரைவர். ஃப்ரெண்டில் நகரக்குள்ளே என்ன, உன் வீலில் அடிபட்டு நீ சாகணும் அல்லது மிரிப்பட்டு சாகணும். அதாவது பிரபல தனியார் தொலைக்காட்சி நியூஸ் சேனலோட அந்த ஆங்கர் அழுதுகிட்டே பேசுவாப்ப. தண்ணி கேட்டாங்க ஒரு அக்கா மேலே வந்து பைக் விழுந்து கிடந்தது. பைக் எடுத்துட்டேன், தண்ணி கேட்டாங்க, தண்ணி கொடுத்துருந்தா கூட பொழைச்சிருப்பாங்க, தண்ணி இல்லை, ஓடி போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே செத்துட்டாங்க. எவ்வளோ கொடுமையானது. இது மட்டும் என்ன வீடியோ, இன்னும் ஃபுட்டேஜ் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கு, ஆன்கோயிங் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். எவ்வளோ எளிதாக எங்களெல்லாம் இடம் போடுறீங்க விஜய். நாங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் தான் தமிழர்கள். எங்களை செத்த அழுது பேசுறீங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்கள் மனநிலை அது. சினிமா பார்த்து வந்த பலவீனமான கூட்டம். ஆனால் முட்டாள் ஜனம்னு நினைக்கிற பேர் எங்களையெல்லாம் இதாண்டா முட்டாள். முதலமைச்சர் போய் முட்டாளுங்கிறான் ஆதவ அர்ஜுனா. இவன் கம்பி என்ன போகிறாங்க, இதை தான் சிபிஐயில் தூக்கி போட்டு விசாரிக்கிறாங்க. அது விட்டா திரு முழிக்கிறது. இப்போ அவங்க என்னன்னா முதலமைச்சரை மட்டும் இல்லை, யாரெல்லாம் டிவிக்கு விஜய் திட்டுறாங்களோ எல்லாரையுமே உரிமையில தான் பேசுறாங்க. அவங்களுடைய குணமே அப்படி ஆகிட்டு உரிமையில தான் பேசுறாங்க. ரொம்ப தரக்குறைவா. எவ்வளோ கேவலமாக மெசேஜ் பண்ணணுமோ அவ்வளோ கேவலமாக பண்ணுறானுங்க. உனக்கு தாண்டா எல்லா வார்த்தையும். புத்தர் கண்டபடி திட்டாங்களா ரோட்டில் போகல. புத்தர் ரியாக்ட் பண்ணவே இல்லையா? ஏன் நீங்கள் ரியாக்ட் பண்ணு புத்தரை கேட்டாங்களா? அவன் அவனுடைய அன்பளிப்பை என்னிடம் தருகிறான், விருப்பம் இருந்தால் தானே நான் வாங்க வேண்டும், எனக்கு அந்த அன்பளிப்பு பிடிக்கவில்லை, அவனிடமே இருக்கட்டும்னாரா புத்தர். ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணுங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் அப்படி இருக்காங்க. இல்லை நம்மளெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அவங்க? கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்கனர் அவரிடம் மீள ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் அந்த அடிப்படை தற்கொலைகள் தான் மீறலை. அவங்க ஓட்டே இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு இவ்வளோ கேவலமாக எழுதுறவனுக்கு எப்படி ஓட்டு இருக்கும்? இது வந்து நக்கிரன் கோபாலன் வீடியோ இருக்கு, எல்லார்ட்டும் பேக்கப் வந்துருச்சு. வெளியிடாம இல்லை, இது ஒரு வேலை உண்மையா பொய்யா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே 10 பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒன்று பார்க்கல, இந்த படத்தோட ப்ரோமோ ப்ளஸ் அந்த வீடியோ எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணலாம் தெரிஞ்சுது. இது ரைட்டு, இது அது இல்லை இது. ஏன்னா 41 பேர் செத்தத்துக்கு கவலையப்படலை. நீ அவ்வளோ பெரிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஷார்ட் எடுக்கிறது தான் குறைந்தது 5 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு 2000 ரூபா கொடுங்க. அவங்க கூட இவ்வளோ நேரம் வெயிலில் இருப்பாங்களான்னு தெரியல. 12 மணிக்கு ஏன்டா விஜய் வரலங்கிறது. கூட்டம் ஏறலை, கூட்டம் ஏறட்டும் தியேட்டராது அது ரைட்டு. சினிமாக்காரன்ட்ட போய் வேற என்ன கேட்கறது? கூட்டம் ஏறட்டும். கூட்டம் ஏறுங்க, குடிக்க தண்ணி வச்சியா? சரி, நெரிசல் ஆயிட்டு, தயவு செய்து எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் பவுன்சர் வச்சு இவங்களே மட்டைக்கு உள்ளே வச்சுருந்துருக்காங்க. மனித பவுன்சரை வச்சு கை கோத்து அமைக்கி வச்சுருந்துருக்காங்க வெளியாகாம. அந்த ப்ரெஷர் அந்த அலை மாரி காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்டில். கடல் அலை மேலே மழை பெஞ்சோட ஒரு ஷோன்னு போகும் அப்படி சூப்பராக இருக்கும் பார்க்குறது. ஆனால் அங்கே அப்படி சூப்பராகலாம் இல்லை, பயமாக இருந்துச்சு. ஐயோயோன்னு 41 பேரோட போயிட்டுன்னு நினைக்கிறதா இல்லை 41 பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறதா தெரியல.
அந்த மிரியலுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 பேர் இறந்துருக்கணும். என்னெல்லாம் சொன்னீங்க நீங்கள்? ஸ்ப்ரே அடித்தாங்க, கத்தி எடுத்து விழாவில் குத்துனாங்க, மயக்க மருந்து போட்டாங்க, நான் பார்த்தேன்னு சொல்லி உங்கள் மதிய பொண்டாட்டி சொல்லுது. சிபிஐயில் போய் சொல்லுங்கள், எல்லாரையும் கூப்பிட்டு தான் போகிறாங்கங்க. சிபிஐயில் இந்த வீடியோவோட ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து போட்டு கேட்குறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு. ஏன்னா பிஜேபிக்கும் ஒரு தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க. ஏடிஎம்கே திட்டவட்டமாக இவங்க வேண்டாம், தாவேக்கா வேண்டாம். தாவேக்கா கொண்டாந்து பிஜேபி சேர்த்தாக்க உங்கள் கூட்டணி தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு. ஒரே ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட விஜய் பின்னாடி போகல. முதல்ல இந்த எலெக்ஷனில் இவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்களா, விஜய் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. 234 தொகுதியிலையும் ஆள் இல்லை, கேண்டிடேட் வேணும்ல. நீ யாரை பொறுக்கி போறீங்க? இந்த கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பார்ல வடிவேலு, ஓம் பேர் என்ன பங்குலி, இனிமேல் கங்குலிடா அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தர் கோழி பிடிக்கிறவன் அவனையெல்லாம் கொண்டாந்து வச்சு கிரிக்கெட் ஷோ நடத்துவார் வடிவேலு, சத்யராஜம். அந்த மாதிரி தான் ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த இப்தார் போகிறாரு. வெறும் அடிச்சுட்டு போய் ஏன் பண்ணுறீங்க இஸ்லாமிய சகோதரர்களே? உங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு மானமுள்ளவர்கள். பழனிபாபா கடைசி வரை சினிமாக்காரனை எதிர்த்தே பேசினார். பழனிபாபா நேசிக்கிற நீங்கள் போய் இப்படியெல்லாம் கொண்டாந்து வச்சு விழா நடத்தலாமா? யார் இவர்? முதல்ல சினிமாக்காரர் தானே. அவரை வச்சு போன வருஷம் வந்தப்போ ஹார்ட் விட்டு போகிறாரு. பகல் பூரா பட்னியாக இருந்துட்டு சாயந்தரம் சாப்பிட்றது தாங்க இப்தார். இந்த இந்த வேகாத வெயிலில் அடுத்தவன் பசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது சாப்பிட்றது தான் இந்த இப்தார். அதுக்கு ஹார்ட் விட்டு போகிறாரு. அவரை கொண்டாந்து மறுபடியும் விழா நடத்துகிறாரு. போகாதீங்க அவருக்கெல்லாம். கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அது உங்களோட விருப்பம். நான் அது எதையுமே டிக்டேட் பண்ணல. நான் ஒரு இடத்துக்கு ஓட்டு போடுறேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு ஓட்டு போட்டுங்க. ஆனால் இவருக்கு போடாதீங்க, இவர் இப்படிலாம் போகாதீங்க. இவரெல்லாம் தொகுதிக்கு 2000 ஓட்டு விழுந்தாலே ரொம்ப பெரிய ஆயிடும். இருக்கு தலைவனாக இருக்க தகுதி இல்லாதவர், லீடர்ஷிப் ஒரு கெப்பாசிட்டியே கிடையாது அவர்கிட்ட. அதுதான் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னிச்சானிங்கன்னா அப்படியே அள்ளி விலாசனானுங்க அந்த நீதிபதியை எதிர்த்து, நீதிமன்றத்தை எதிர்த்து. அவ்வளோ அறிவாளியா நீங்கள்? நீதிபதி எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அறிவாளியா? நீதிமன்றத்தை கிரிட்டிஸ், அதான் தற்குறிகள். நீதிமன்றத்தை பண்ணால் பிடிச்சி உள்ள வைக்கிறோம், எல்லாரும் வச்சு விட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் மேலே சாஃப்ட் கார்னர்லேயே இன்னமும் வச்சிருக்காங்க. எதுக்காகனே தெரியல. ஆனால் அனுதாப ஓட்டு ஆகிடும் ஏதாவது ஸ்டெப் எடுக்க போனால். தொடர்ந்து அடுத்த அப்டேட்டில் பேசுகிறேன். நன்றி.